نحمده ونصلي على رسول الكريم. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையின் காரணமாக நம்முடைய அஞ்சுமணி நூரி முஹம்மதியா பள்ளிவாசல் சார்பாக மீலாதுன் நபி விழா சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த மீலாதுன் நபி விழா மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை உலகெங்கிலும் அல்லாஹ் தஆலா பரவ செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அதிகமான முஹப்பத் வைத்திருந்த சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய காலமாக முந்தைய காலம் இருந்திருக்கிறது. ஆனால் காலங்கள் நவீனமாக ஆக ஆக மற்ற பல சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் குடியிருப்பதன் காரணமாக மற்ற விஷயங்கள் பக்கம் நம்முடைய கவனம் சென்றுவதன் காரணமாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள்களையும் கொஞ்சம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது போன்ற மீலாது விழாக்கள் காரணமாக மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விழிப்புணர்வுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும் என்பதை பல பயான்களில் நாம் கேட்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் பார்க்கும் பொழுது நம்முடைய உயிரையும் விட நம்முடைய தாய் தந்தையையும் விட நம்முடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்திற்கு கூட அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் அதிகமாக வைக்க வேண்டும் என்று நாம் பயான்களை அதிகமாக கேட்டிருக்கின்றோம். இதெல்லாம் சாத்தியப்படுமா? இதெல்லாம் சாத்தியப்படுமா? இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்களா என்று நாம் சிந்தித்தோமையினால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதை நமக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அதை அப்படியே செய்வார்கள். ஒரு செயலை செய்து காட்டிவிட்டால் அப்படியே செய்வார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு ஒண்ணுமே இல்லாத இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல குனிஞ்சி போறாரு. குனிஞ்சி திரும்ப நிமிர்ந்து போறாரு. அப்போ கூட வந்த மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்களாம், ஏமா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே, ஏன் குனிஞ்சிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபி சொன்னாராம், நான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதை நடந்து வந்து கொண்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அது நேரா போனா தடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சி போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து போனதன் காரணமாக மரம் இல்லாத பொழுதும் நான் இப்பொழுது குனிந்து போக ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. இதே மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தான பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசாவை பார்த்துட்டு வந்து வெளியே வாளை உருவிட்டாங்க. வாளை உருவி என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார் என்று யாரிடம் சொன்னால் அவருடைய தலையை நானே துண்டிச்சிடுவேன். இவங்க தான் போறாங்க, போய் ஜனாசாவை பார்க்கறாங்க, மௌத்தாகிட்டாங்கன்னு தெரியுது. தெரிந்தும் கூட வெளியே வந்து என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை துண்டித்திடுவேன். இஸ்லாத்துல இப்படி ஒரு காரியத்திற்காக வேண்டி, இதே மாதிரி ஒரு செயலுக்காக வேண்டி நாம யாரையும் கத்தல் செய்யக்கூடாது. இப்போ ஒரு அநியாயம் பண்ணிட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுத்ததுக்காக வேண்டி, ஒரு கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுத்ததுக்காக வேண்டி ஒரு அவரை கத்தல் பண்ணலாம். இப்ப போருக்கு போறோம், போர்ல போய் சண்டை போடுறோம், சண்டை போட்டு எதிரி நம்ம தாக்க வராங்க, நாம அவங்களை தாக்குறோம். அந்த நேரத்துல கத்தல் பண்ணலாம். கத்தல் பண்ணதுக்கு அனுமதி இருக்குது. ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா, நான் கத்தல் செய்வேன்னு சொன்னா அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு தவறான காரியம். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யவும் கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க, பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக
பிரியத்தை எப்படி நாம் நபிசுல்லாஹு மீது பிரியம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் உணரும் பொழுது அது உணர்ச்சி பூர்வமாக இப்படி எல்லாம் வரும். உணர்ச்சி பூர்வமாக இப்படி எல்லாம் வரும். மௌத்தாக்கான தெரிந்து என்ன செய்யறாங்க, மௌத்தான சொல்லி அப்படின்னாக்கா கத்தல் செய்ய சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் அவங்க சிந்தனைகளோட வராங்க. அவங்க வந்து நபிசுல்லாஹு மௌத்தாயிட்டாங்க, ஏனென்றால் அவர்களும் ஒரு மனிதர் தான் என்பதை நிரூபித்து முடிச்சு காட்டுறாங்க. எனவே பிரியத்தை நாம் இப்படித்தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நபிசுல்லாஹு மீது எல்லா பிரியும் இருக்குது, நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதே மாதிரி அதே ஜனாசால ஒரு சஹாபி வராங்க, நபிசுல்லாஹுடைய ஜனாசாவை பார்க்கறாங்க. நபிசுல்லாஹு ஜனாசாவை பார்த்துட்டு அந்த இடத்துல துவா செய்யறாங்க. அந்த இடத்துல துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கண் பார்வையை பறிச்சுக்கோ, என்னுடைய கண் பார்வையை பறிச்சுக்கோ. நான் நபிசுல்லாஹு முகத்தை பார்த்துட்டேன், இனிமேல் நான் ரெண்டையும் பார்க்க கூடாது. மறுபடி மறுமை நாள்ல ஹயாத்தாக எழுந்திருக்கும் பொழுது நான் மறுபடியும் நபிசுல்லாஹு முகத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட பாக்கி நீங்க சொல்ற துவா செய்யறாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல கபூல் செய்யறாங்க. அந்த இடத்துல கபூல் செய்யறாங்க. அவங்களுடைய பார்வை போயிடுச்சு, அவருடைய பார்வை போயிடுச்சு. இதுலயும் நம்ம சட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு முஃமின் ஒரு மனிதன் தனக்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யலாமா? ஒரு முஃமின் ஒரு மனுஷன் தனக்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொள்ளலாமா என்று பார்த்தா இஸ்லாம் அனுமதி கிடையாது. ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு குச்சி எடுத்து தானே வேணுங்கனே எனக்கு கண் பார்வை போடுறது கண்ணில் குத்திக்கிறான். இஸ்லாம் அனுமதி இல்லை. என்னுடைய கை எனக்கு தேவையில்லை, நான் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வேணேசனான் கை தூக்கி வெட்டிக்கிறான். ஆனா இஸ்லாத்துல அனுமதி பார்த்தா இல்லை, அனுமதி இல்லை. ஆனா பிரியத்தின் வெளிப்பாடு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பிரியம் வைத்திருக்கின்றேன், என்னுடைய பார்வை போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் இருக்கும். இந்த பார்வை நாளை மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பார்க்கணும். அந்த காட்டை ஒரு சாஹிபி பார்த்தாரு சொன்னல, அது வரைக்கும் நபி பார்த்தது கிடையாது. அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறாரு, பார்த்த உடனே துஆ செஞ்சாரு, அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சான், பார்வை போயிடுச்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை இப்படி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமா இருக்குது. எனவே நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை அதிகமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பிரியத்தை வைத்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய சிறந்த மனிதராக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் ஆக்கிய குருவானாக வாழ்த்துகிறார்.